தமிழகத்தில் ஆண்டுதோறும் பல லட்சம் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து வெளியேறுகின்றனர். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் வேலைக்கு ஏற்ற தொழில் திறனுடன் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே உள்ளது. தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்ற திறமையான மாணவர்களை உருவாக்குவது எப்படி என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஆலோசனை மையம் சமீபத்தில் கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரிகளுக்கான பயிற்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் தொழில் நிறுவன பிரதிநிதிகள், கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரிகள், கல்லூரி முதல்வர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, மாணவர்களை எவ்வாறு அதற்கேற்ப தயார்படுத்துவது, தேவையான பயிற்சிகள் எவை என்ற கோணத்தில் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. மேலும் மாணவர்களை திறனுள்ளவர்களாக மாற்றுவதற்கு தேவையான பயிற்சிகள் கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. மாணவர்களிடம் என்ன மாதிரியான திறமைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான கருத்தை பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறதுக்கும், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இன்டர்ன் மாணவர்கள்ட்ட அந்த ஸ்கில்லெல்லாம் இன்கல்கேட் பண்ணுறது, அதாவது அவர்களுக்கு அந்த ஸ்கில்லை திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதையும் கார்ப்பரேட்டை கூப்பிட்டு, அதே மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் கூப்பிட்டு இந்த மீட்டிங்கை நாங்கள் நடத்துகிறோம். மாணவர்கள் வெறுமனே ஏதோ ஒரு டிகிரியை படித்தால் மட்டும் போதாது, அவர்கள் வேலைக்கு தேவையான அடிப்படை தொழில் திறனை பெற்றிருக்க வேண்டும். கல்லூரியில் படிக்கும் போதே இதை மேம்படுத்த வேண்டும் என்கிறார் சோனி நிறுவனத்தின் தென்மண்டல மனிதவள மேம்பாட்டு அதிகாரி வசந்தகுமார். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதில் எல்லாரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸு கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி, க்ரூமிங், இது மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக எங்களுக்கு நல்ல திறமை வாய்ந்த வேலை செய்ய எம்ப்ளாயீஸ்க்கு கிடைப்பாங்கன்னு உறுதியாக நம்புகிறோம். வெறும் மதிப்பெண்களை மட்டுமே கணக்கில் கொண்டு ஒரு மாணவரின் திறமையை எடை போட்டுவிடக் கூடாது. தொழில் நிறுவனங்கள் மாணவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து திறமையை சோதிக்க வேண்டும் என்கிறார் சமூக கல்வி கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரி. இந்த 60% கிரைட்டீரியா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி பாஸ் பண்ணாலே ஒரு கம்பெனியுடைய கேம்பஸ்க்கு உட்கார முடியும் அப்படின்னு செஞ்சால் நிறைய மாணவர்கள், முக்கியமாக ரூரல் ஏரியாஸ்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஒரு யூஜி படிக்கும் போது தான் படிப்பினுடைய முக்கியத்துவமே தெரியும். அவங்கள நம்ம 10லேருந்து 60% இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி எல்லாரையும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட்டு அதில் ஃபஸ்ட்டு யார் வராங்க, பெஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய நல்ல மாணவர்கள், நம்பகமான மாணவர்கள், ரொம்ப அறிவாளியான மாணவர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டை நான் வச்சேன். கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்பெனிஸ் மூலமாகவே நாங்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு, கம்பெனி மேனேஜர்ஸை கூப்பிட்டு இவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எப்படி ட்ரெயின் பண்ண முடியும், அந்த விதிமுறைகளையும் அந்த டெக்னிக்ஸையும் நாங்கள் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இவங்க இன்டர்ன் காலேஜுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி திருப்பி கார்ப்பரேட்ஸில் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிவித்து எங்ககிட்ட சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் மீண்டும் த்ரூ த யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். கல்லூரியில் படிக்கும் போதே மாணவர்களை தொழில் திறன் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரிகளும் தங்களை உரிய முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்ற இந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் இடையேயான இந்த சந்திப்பு என்பது, இந்த கருத்து பரிமாற்றம் என்பது மிக முக்கியமான அம்சம். இதுபோன்ற கருத்து பரிமாற்றம் மேலும் தொடர்ந்து திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் தங்கமணி.